பள்ளிக்குள் போலியாக என்சிசி கேம்ப் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த என்சிசி மாஸ்டர் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல்கள் பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. 12 வயது மாணவி சிறுமி இப்படி ஒரு வாக்குமூலத்தை சொல்வார் என போலீசாரே நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஓடியாடி விளையாட வேண்டிய வயதில் தனக்கு நேர்ந்த அந்த துயரத்தை மறக்க நிச்சயம் அந்த சிறுமிக்கு நாட்கள் பல ஆகலாம். என்சிசி பயிற்சி என சொல்லி பள்ளிக்கு வர வைத்த என்சிசி மாஸ்டர் சிவராமனால் தான் அத்தனை பெரிய துயரம் நடந்திருக்கிறது இந்த சிறுமிக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் உள்ள கிங்ஸ் பள்ளியில் 5 நாட்கள் என்சிசி கேம்ப் என சொல்லி 25 பேரை வரவழைத்திருக்கிறார் சிவராமன். அப்போது 12 வயது சிறுமியை தனியே அழைத்து சென்று எங்கும் சொல்லவே முடியாத கொடூரத்தை அரங்கேற்ற அதற்கு பள்ளி நிர்வாகமும் உடந்தையாக இருந்ததுதான் தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் முதல் ஆசிரியர்கள் வரை 9 பேர் கைது செய்யப்பட்ட சூழலில் என்சிசி மாஸ்டர் சிவராமனையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் பள்ளியில் சிவராமன் நடத்தியது போலியான என்சிசி கேம்ப் என வெளிவந்த தகவல்தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்சிசி பயிற்சி பெற்றவன் நான் என கூறி ஒரு பள்ளி நிர்வாகத்தையே நம்ப வைத்திருக்கிறார் சிவராமன். போலியான சான்றிதழ்களை காட்டி கிட்டத்தட்ட 5 நாட்கள் 25 மாணவிகளை வரவழைத்து தன் திட்டத்தை அரங்கேற்றியிருக்கிறார் அவர். கிங்ஸ் பள்ளியில் நடத்திய என்சிசி முகாம்கள் போன்று அருகே உள்ள போச்சம்பள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பிரபலமான பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு என்சிசி முகாம்களை சிவராமன் நடத்தியதாக கூறியிருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் உள்ள மாணவிகளிடமும் சிவராமன் அத்துமீறி இருக்கிறாரா என்ற கோணத்தில் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர். இதனிடையே சிவராமனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் கிங்ஸ் பள்ளியில் நடந்திருக்கும் இந்த முகாமிற்கும் என்சிசிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் தேசிய மாணவர் படையின் தலைமையகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த விவகாரத்தின் சூடு கொஞ்சம் கூட தணியாத நிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அரசு பள்ளியில் 7 மாணவர்களுக்கு அதே பள்ளியில் உள்ள ஆண் ஆசிரியர் பல்வேறு வகையில் பாலியல் தொந்தரவு அளித்து வருவதாக மாணவர்கள் கூட்டாக புகார் அளித்தது பெற்றோர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. பள்ளி வளாகங்களில் நடக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் எல்லாம் சமூகத்தின் பெரும் அவலமாக பார்க்கப்படும் சூழலில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது என்ற கேள்வியும் அதே நேரம் பெற்றோர் மத்தியில் அச்சமும் எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.